சிந்திப்போமே. 1783 இளம்படலாவது செல்வங்கள் நண்ணுவதே. ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் விளக்குகிறார். அடியார்களுக்கு பஞ்சாக்கர தேசிகனின் எழுச்சிமிக்க திருவருள் நலமே புரியும். அப்படிப்பட்ட அடியார்களை பொறுத்தவரை உலகத்து செல்வங்கள் வந்தடைய பெறுவதுதான் வறுமை எனப்படும். குற்றம் சிறிதும் அணுகாத பஞ்சாக்கர தேசிகனின் அடியார்களுக்கு இப்படிப்பட்ட இந்த வறுமை நீங்குவதே திரண்ட பல செல்வம் பெறுவது எனப்படும். பொன்னும் பொருளும் ஏனை போகங்களும் செல்வங்கள் என உலகினர் மதிப்பர். ஆனால் தேசிகனின் அடியார்களோ அவை இல்லாமையே பல்வேறு விதமான செல்வ தொகுதி செல்வ கூட்டம் என மதிப்பர். இப்படியாக உலக செல்வம் நீத்தால் இறை செல்வம் கிட்டும் என்று விளக்குகிறார் ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர். பாடலை காணலாமே. இளம் படல் ஆவது பஞ்சாக்கரவன் எழில் அருளின் நலம் புரிவோர்க்கு உலகத்து ஒரு செல்வங்கள் நண்ணுவதே. குலம்புரி செல்வங்களாவன கோதையில் அடியவர்க்கு சலம்புரி வையகத்து 6 இளம்பாடு தழைப்பனவே என்று ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் தனது பஞ்சாக்கர தேசிகர் அந்தாதி எனும் அற்புத நூலின் 96வது திருப்பாடலில் தெளிவாக விளக்குகிறார். உலக செல்வம் நீங்குவோம், இறை செல்வம் பெறுவோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.